நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் மரபு தமிழ், டிஎன்பிஎஸ்சி, டெட்டு எல்லாவற்றுக்காகவும் முக்கியமான சிலபஸ் அடிப்படையில் இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது மரபு தமிழ். இந்த வீடியோவில் 8th 9th 10th ஓல்டு புக்கில் இருக்கிற மரபு தமிழும் பொது குறிப்புகளும் பார்த்துடலாம். அக்ரிணை பெயர்களில் ஆண் பெண் பால்களை காட்டுவதற்கு விகுதிகள் இல்லை. அது நமக்கு தெரியும். ஆண் மிருகத்தையும் பெண் மிருகத்தையும் தனித்தனியாக குறிக்கும் சொற்கள் சில உள்ளன. அவைகள் என்ன அப்படின்னா, ஆண்பால் பெயர்கள் குரங்கு, பூனை அந்த இனங்களை ஆண்பால் பெயர் கடுவன். குரங்கு பூனையில் ஆண் குரங்கு ஆண் பூனையை கடுவன்னு சொல்லப்படுற பெயர்கள் இருக்குது. மா அப்படின்னா யானை, பன்றி, குதிரை, இது மூன்றுடைய ஆண்பால் பெயர் மா. கரடி, மான், யானை எருமை, பன்றி, புலி, மறை இவற்றுடைய ஆண்பாற் பெயர் ஒருத்தல். கரடி, மான், யானை, எருமை, பன்றி, புலி, மறை இந்த விலங்குகளுடைய ஆண்பால் பெயர் ஒருத்தல். அடுத்து போத்து அப்படிங்கிறது மறை, பசு, புலி, பூனையுடைய ஆண்பால் பெயர்கள் தான் போத்து. அடுத்தது முசுமான், இதனுடைய ஆண்பால் பெயர் கலை. அடுத்தது யானை, சுறவு, பன்றி இவற்றுடைய ஆண்பால் பெயர் கவிறு. அடுத்தது குதிரை, பெற்றம், புல்வாய் இந்த விலங்குகளுடைய ஆண்பால் பெயர் சே. எருமை, யானை, பெற்றம் இவற்றுடைய ஆண்பால் பெயர் பகடு. உம்பல் அப்படின்னா யானையுடைய ஆண்பால் பெயர் உம்பல். அடுத்து பசு, எருமை, பன்றி, மான், மறை இவற்றுடைய ஆண்பால் பெயர் ஏறு. நரி, முசு இவற்றுடைய ஆண்பால் பெயர் ஓரி. அடுத்து பெண்பாற் பெயர்கள். பிடி அப்படின்னா யானை, கவரிமான், ஒட்டகம் இவற்றுடைய பெண்பாற் பெயர்கள் பிடி. அடுத்தது பிணை, மான், நாய், பன்றி இவற்றுடைய பெண்பால் பெயர் பிணை. ஒட்டகம், கழுதை, குதிரை, சிங்கம், மறை இவற்றுடைய பெண்பால் பெயர்கள் பெட்டை. அடுத்து முசு, குரங்கு இவற்றுடைய பெண்பாற் பெயர்கள் மந்தி. அடுத்து புல்வாய், நாய், பன்றி இவற்றுடைய பெண்பாற் பெயர் பினா. அடுத்து எருமை, பசு, மறை இவற்றுடைய பெண்பாற் பெயர் ஆண். எருமை, பசுவுடைய பெண்பாற் பெயர் நாகு. நரி, பன்றி, நாய் இவற்றுடைய பெண்பாற் பெயர் பாட்டி. அடுத்தது விலங்கின் பிள்ளை மரபு பெயர்கள். பரல், குருளை, குட்டி இதெல்லாம் புலி, முயல், வராகம், நரி, நாயுடைய விலங்கின் பிள்ளை மரபு பெயர்கள். அடுத்தது மரி அப்படின்னா ஆடு, அழுங்கு, மான், குதிரை இவற்றுடைய பிள்ளை மரபு பெயர்கள் மரி. அடுத்தது கன்று. கன்றுன்னு எதை சொல்கிறோம், எந்த விலங்குடைய குட்டிகளை சொல்கிறோன்னா கடமை, மான், எருது, பெற்றம், ஒட்டகம், யானை, பரி, மறை, முதலை, கவரி இவற்றுடைய பிள்ளை மரபு பெயர்கள் கன்று. அடுத்து குளவி. கடமை, மான், எருமை, யானை இவற்றுடைய பிள்ளை மரபு பெயர்கள் குளவி. புலி, சிங்கம், யானை பிள்ளை மரபு பெயர்கள் போதகம். கீரி, பூனை, முயல், அணில் இவற்றுடைய பிள்ளை மரபு பெயர்கள் பரல், குட்டி, பிள்ளை. கீரி பிள்ளை, பூனை குட்டி இதெல்லாம் இந்த விலங்கு கீரி, பூனை, முயல், அணில் இவைகளுடைய பிள்ளை மரபு பெயர்கள் பரல், குட்டி, பிள்ளை. அடுத்தது தாவரங்களின் சினைகள் பற்றிய மரபு பெயர்கள் பார்க்கலாம். குலைப்பெயர்கள். குலைப்பெயர் கொத்து, மா, புலி இவைகளுடைய குலைப்பெயர் கொத்து. முந்திரி, ஈந்து இவற்றுடைய குலைப்பெயர் குலைன்னு சொல்லுவோம். கதிர் நெல், சோளம் இவற்றுடையதை கதிர் அப்படின்னு, நெல் கதிர், சோளக்கதிர் அப்படின்னு சொல்லுவோம். முந்திரி குலை, ஈந்து குலைன்னு சொல்லுவோம். மா கொத்து, புலி கொத்து அப்படின்னு குலைப்பெயர்களை சொல்லப்படுது. அடுத்தது வித்து பெயர். மிளகாய், கத்தரி அதை விதைன்னு சொல்கிறோம். நெல்லுக்கு சோளம், நெல்லுக்கும் சோளமுக்கும் மணி, நெல்மணி, சோளமணின்னு சொல்லுவோம். மிளகாய், கத்திரி அவைகளை விதைகள்னு சொல்லுவோம். வித்து பெயர்கள் இது. ஆமணக்கு, வேம்பு முத்து, பலா முத்துன்னு சொல்கிறோம். ஆமணக்கு, வேம்புடைய வித்துக்களை முத்துன்னு சொல்கிறோம். பலாமா அவற்றுடைய வித்துக்களை கொட்டைன்னு சொல்லப்படுது. அடுத்தது உள்ளிட்டு பெயர். அரிசி, நெல், கரும்பு, பருப்பு, அவரை, துவரை, சதை, வாழை, மா, சோறு, முருங்கை, கற்றாழை
இதெல்லாம் உள்ளீட்டு பெயர்கள். அடுத்தது 5ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கிற ஒளிமரபு பெயர்கள் சொற்கள். குரங்கு அளப்பும், புலி உருமும், குயில் கூவும், யானை பிளிரும், ஆடு கத்தும், ஆந்தை அலறும், சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும், மயில் அகவும், நாய் குரைக்கும், பாம்பு சீரும், சிங்கம் முழங்கும், அணில் கீச்சிடும், மயில் அகவும், குயில் கூவும், யானை பிளிரும், ஆந்தை அலறும், பூனை சீரும், எலி கீச்சிடும், காகம் கரையும், சேவல் கூவும், வண்டு முரளும், நாய் குரைக்கும். அடுத்தது விலங்குகளின் இளமை பெயர்கள். ஆட்டுக்குட்டி, யானைக்கன்று, கோழிக்குஞ்சி, சிங்கக்குருளை, குதிரைக்குட்டி, புலிப்பதர், குரங்குக்குட்டி, கீரிப்பிள்ளை, மான்கன்று, அணிப்பிள்ளை. இதெல்லாம் விலங்குகளுடைய இளமை மரபு பெயர்கள். அடுத்தது வினை மரபு சொற்கள். அம்பு எய்தார், ஆடை நெய்தார், பூ பறித்தாய், பூ பறித்தால், மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான், சோறு உண்டான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றாள், பால் பருகினான், பூ பறித்தாள், நீர் குடித்தான், முறுக்கு தின்றான், உணவு உண்டான். இதெல்லாம் 5ஆம் வகுப்பில் இருக்கிற மரபு சொற்கள். அடுத்து 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கிற இளமை பெயர்கள் மரபு பார்க்கலாம். தாவரங்கள், காய்களின் இளமை மரபு. ஃபஸ்ட்டு 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் தாவரங்கள், காய்களின் இளமை மரபு. அவரை பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, வாழைக்கச்சல், வெள்ளரி பிஞ்சு, கொய்யா பிஞ்சு, பலாமுசு, தென்னங்குரும்பை, மாவடு. அடுத்து விலங்குகளின் இளமை மரபு. விலங்குகள் இளமை மரபு. குருவி குஞ்சு, கோழி குஞ்சு, ஆட்டுக்குட்டி, கழுதைக்குட்டி, எருமை கன்று, குதிரைக்குட்டி, பன்றிக்குட்டி, குரங்குக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, மான்கன்று, யானைக்கன்று, சிங்கக்குருளை, புலிப்பரல், கீரிப்பிள்ளை. இவைகளெல்லாம் விலங்குகள் இளமை மரபு பெயர்கள். ஒளிமரபு சொற்கள். குயில் கூவும், மயில் அகவும், சேவல் கூவும், காகம் கரையும். இது 7ஆம் புக்கு 7th புக்கில் இருந்தது தான் 5th பார்த்தோம். கூகை குளரும், வானம்பாடி பாடும், ஆந்தை அலரும், கோழி கொக்கரிக்கும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும் அல்லது கர்ச்சிக்கும், நரி ஊளையிடும், நாய் குரைக்கும், பன்றி உருமும், யானை பிளிரும். அடுத்தது வினை மரபு சொற்கள். அப்பம் தின், காய்கறி அரி, இலைப்பறி, நெல் தூற்று, களைப்பறி, பழம் தின், நீர் பாய்ச்சு, பாட்டும் பாடு, மலர்கொய், கிளையை ஒடி, மரம் வெட்டு, விதையை விதை, நாற்று நடு, படம் வரை, கட்டுரை எழுது, தீ மூட்டு, விளக்கேற்று, உணவு உண். அடுத்து பொறுத்துக. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். அடுத்தது நம்ம 8ஆம் வகுப்பில் புதிய புத்தகத்தில் இருக்கிற ஒளிமரபுகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பழைய புத்தகத்துலேயும் 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பும் பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.